நாம் அனைவருக்குமே முகவரி தேவை. முகவரி என்பது நாம் எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் குறிப்பது அல்ல. மாறாக யாரிடமிருந்து பிறந்தோம், நம்முடைய பெற்றோர்கள் யார், நம்முடைய மூதாதையர்கள் யார் என்பதை குறிப்பது தான் முகவரி. இந்த முகவரி இல்லை என்றால் நாம் யார் என்று பிறருக்கு தெரியவே தெரியாது. அன்பு தோழமை உறவுகளை, இன்றைய நற்செய்தியிலேயே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியலை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியாளர் இந்த மூதாதையர் பட்டியலை இவ்வாறாக தொடங்குகின்றார். ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனும் என்று குறிப்பிடுகின்றார். ஆபிரகாம் இஸ்ரேல் மக்களுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அவருடைய அந்த வழிமரபிலே வந்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இஸ்ரேல் மக்களை ஆண்ட அந்த அரசர்களிலேயே தாவீது அரசர் மிகவும் முக்கியமான ஒரு அரசர். இஸ்ரேல் மக்கள் தாவீது அரசருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே அந்த தாவீது அரசனுடைய வழிமரபில் வந்தவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் மத்தேயு நற்செய்தியாளர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று தொடங்குகின்றார். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மனித குலத்தினுடைய கஷ்டமான ஒரு நிலையை எடுத்துரைக்கிறார்கள். அதாவது இந்த ஆபிரகாமும் யாக்கோபும் ஈசாக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான ஒரு நிலையை அடைந்திருந்தார்கள். ஆனால் அந்த கஷ்டமான நிலையிலும் அவர்கள் கடவுளை விட்டு விலகாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தார்கள். நாமும் அதே போல வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றது. மேலும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை இங்கு பார்க்க வேண்டும் என்றால், 4 பெண்களுடைய பெயர்களை மத்தேயு நற்செய்தியாளர் இந்த மூதாதையர் பட்டியலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது விலை மகளிரான தாமார், ராகோப்பு, அதே போல் பிற இனத்த பெண்ணான ரூத்து, அடுத்து உரியாவின் மனைவியான பாத்ஷபா என்ற 4 பெண்களுடைய பெயர்களை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே நம் ஆண்டவராய கடவுள் இந்த பாவிகளுடைய மத்தியிலிருந்து தன்னுடைய மகனை தோன்ற செய்கின்றார். இது கடவுளுடைய இரக்க குணத்தையும் அன்பையும் குறித்து காட்டுகின்றது. இந்த 4 பெண்களும் 2 முக்கியமான கருத்துக்களை நமக்கு வெளியிடப்படுகின்றது. அதாவது இந்த 4 பெண்களுமே தங்களுடைய பாவ நிலையிலேயே வாழ்ந்தவர்கள். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவது பாவிகளை மீட்பதற்காக. இரண்டாவதாக நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு என்பது பிற இனத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உண்டு என்பதை சுட்டி காட்டுகின்றது. எனவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியலுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நம் ஆண்டவராய கடவுள் தன்னுடைய மகனை உடைப்பட்ட மக்களிடமிருந்து தோன்ற செய்கின்றார். அதே போல மக்களுடைய பாவங்களினால் அவர் மக்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மீட்பு திட்டத்தை ஒருபோதும் மாற்றவில்லை, ஒருபோதும் முறியடிக்கவில்லை. கடைசியாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய மகனுடைய வாழ்வின் மூலமாக நமக்கு பெற்றுத்தர தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்ப இருக்கின்றார். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து நம்மை தயார் செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.